வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள். நல்லது செய்வது கடமையல்ல, ஏன் அது உங்கள் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறது. வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது, விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே மாறும். அமைதியான மனம் சிறந்த ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறது. கோபம் கொள்ளாமல் கோபத்தை வெல்க, தீயவர்களை நன்மையால் வெல்லுங்கள். கஞ்சனை பெருந்தன்மையாலும் பொய்யனை உண்மையை பேசுவதாலும் வெல்லுங்கள். நமது எண்ணங்களே நமது செயல்கள். ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நாம் மட்டும் மாறுவதே இல்லை. அதுவே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சில கணம் தீங்குகளையும் தவறுகளையும் வாழ்நாள் முழுவதுமே நினைத்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை எனும் பயணத்தில் சில உறவுகள்தான் நிழல் தரும் மரம். ஆனால் அப்படி அமைவதெல்லாம் நமக்கு ஒரு வரம். உன் தகுதியை உயர்த்திக் கொள்வதற்கு தகுதியுள்ள மனிதர்களிடம் பழகு. தவறான நபருடன் பழகுவதற்கு பதில் தனியாக இருப்பதே மேல். துளி துளி தண்ணீர் பானையில் நிரப்பப்படுகிறது. அதுபோலவே ஞானி சிறிது சிறிதாகச் சேகரித்து நன்மையால் தன்னை நிரப்பிக் கொள்கிறான். அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள். அடுத்தவர் நிலையை அடைய முயற்சி செய்யாதீர்கள். மன்னிப்பதால் கடந்த காலத்தில் நடந்தவை எதுவுமே மாறாது, ஆனால் எதிர்காலத்தில் நடப்பதை மாற்றலாம். வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருளான இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதே சிறப்பு. பாவம் பழுத்து பயனளிக்காத வரையில் மூடன் அதை தேன் என்று விரும்புகிறான். ஆனால் அது பழுத்து பயனளிக்கையில் அவன் ஆறா துயரை அடைகிறான். நல்லவன் என்பது மது குடிக்காமலும் புகைப்பிடிக்காமலும் இருப்பது அல்ல. மாறாக பிறருக்கு உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமலும் கெடுதி நினைக்காமலும் இருப்பவரே நல்லவர். நேர்மையாக வாழ்ந்து பார், எத்தனை துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று உனக்கு புரியும். திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் திறமை ஒரு இடத்தில் வெளிப்படுகிறதோ அதை பொறுத்தே உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். அன்பை கொண்டு அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவர். தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம். நீ துன்பப்படும் போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கிறது. நீ சிரிக்கும் போது வாழ்க்கை உன்னை பார்த்து புன்னகைக்கிறது. நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் போது மட்டுமே வாழ்க்கை உன்னை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறது, உன்னை சந்தோஷமாகவும் வைத்திருக்கிறது. நான் அதிகம் கோபப்படுவது உண்மை, ஆனால் என் கோபத்தில் ஒருபோதும் துரோகம் இருக்காது.
எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதைக் கொண்டே உன் ஆட்டம் அடங்கும்.